தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளிலே இங்கே நீங்கள் கூடியிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் செய்தியின் தலைப்பு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு முக்கியம். The end of a matter is better than its beginning and patience is better than pride. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் தனிப்பட்ட உறவு ஆண்டவரோடு நீ வேதத்தை படிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. Without revelation of the word of God, you cannot have the power of God. என் வார்த்தையை உன் வாயில் வைத்திருக்கிறேன், நீ இவைகளெல்லாம் போய் உனக்கு கட்டளையிட்டபடி நீ செய். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் வசனங்களை என் வார்த்தைகளை பொறுமையோடு காத்து கொண்டவனை நான் விசேஷித விதமாய் பாதுகாப்பேன். ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் உனக்கு எனக்கு வச்சிருக்காரு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே எலியா அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அவனை எதிர்கொள்ளும் பொழுது அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஹல்லேலூயா. அதில் 3 முக்கியமான வார்த்தைகள். என் தேவனே, என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். ஜெபிக்கிறது என் தேவனே, தனியாள், பெருங்கூட்ட எதிர்கள், சாத்தானுடைய சேனைகள். அடுத்தது என்ன சொல்றான்? என் தேவனே என்ன சொல்லி, நான் உம்முடைய அடியான், நான் உம்முடைய வேலைக்காரன். அவன் அங்கே உள்ள ராஜாக்களுக்கு உலகத்தில் உள்ள ஊழியம் பண்ணல, என் தேவனேன்னு கூட்டிட்டு நான் உம்முடைய வேலைக்காரன்கிறான். ஹல்லேலூயா. 3வது என்ன சொல்றான்? நான் உம்முடைய வசனத்தின்படியே நடக்கிறேன். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரோமர் 11:22 நாம் படிக்கிறோம், நம் இந்த உலகத்தில் விழுந்து போகாமல் இருக்கிறதற்கு ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சணும். இங்கே வேதத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறோம், பெருமையை குறித்தும் பொறுமையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முடிவு, ஒரு அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நீதிமொழிகள் 16:18 அந்த வசனம் அப்படி சொல்லிருக்கு. யோபு 38:15 படிச்சிங்கன்னா, மேட்டிமையான பொய்யம். ஏன் இந்த பெருமை எப்படி வந்து நமக்குள்ள நுழையுதுன்னு உனக்கே தெரியாது. பணத்தை குறித்து பெருமை, அழகை குறித்து பெருமை, படிப்பு குறித்து பெருமை, ஜாதியை குறித்து பெருமை, எப்படி வந்து புகுந்து கொள்ளுதுன்னு தெரியாது. ஜனங்களுக்குள்ளே அது ரகசியமாக நுழைந்து அவனை இதில் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இயேசுவின் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற பெருமை என்னன்னா ஆவிக்குரிய பெருமை. ஆவிக்குரிய பெருமை, வரங்கள், எனக்கு இத்தனை வரங்கள் இருக்கு, என்னுடைய சபைக்கு இத்தனை லட்சம் பேர் வரான், எனக்கு தான் பைபிள் நல்லா தெரியும், எனக்கு வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன், என்னை போல பிரசங்கம் பண்ண முடியாது, என்னை போல அவ்வளோ ஞானமாக போதிக்க முடியாது. இப்படி ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு, அதில் அடிக்கிறான் பிசாசு. ஜாக்கிரதையாக இருக்கணும். மேட்டிமையான சிந்தை. தேவன் வந்து பெருமையை அவர் என்ன பண்ணுறாரு? வெறுக்கிறாரு. God hates pride. அவர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கோ பொறுமை உள்ளவனுக்கோ அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கிருபையை கொடுக்குறார். ஹல்லேலூயா. இப்போ ரகசியம் எங்கே இருக்கு? தாழ்மை. போல சாந்த குணம் உள்ளவன் தான் மகா உத்தமன். அது நீதிமொழிகள் 14:29 அது அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் பொறுமை ஆவியின் கனிகளில் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்க ஒரு உத்தரவாதம். பொறுமை அது ஆவியின் கனி. உனக்கு வரங்கள் அதெல்லாம் இருக்கானே, உன் கேரக்டர், உன்னுடைய நீ என்ன கனி கொடுக்குற. யூ ஆர் நோன், த ட்ரீ இஸ் நோன் பை இட்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவான். ஒரு மரத்தில் அதோடைய தன்மையை பார்த்து, அது கொடுக்குற கனியை பார்த்து சொல்லுவான், இது நல்ல மரம்ப்பா, நல்லா கொடுக்கும், நல்ல தித்திப்பான மாம்பழம் கொடுக்கும், இங்கே புளிக்காதங்க. அப்போ உனக்கு ஆவியின் கனிகள் உன் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கணும். இப்போ இங்கே நீங்கள் இயேசுவின் சரீரமாய் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பாட்டின் ஆவியோடு இருக்கணும். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி என்ன? பரிசுத்தத்தில் ஒருமனப்பட்டிருக்கணும், தாழ்மையில் ஒருமனப்பட்டிருக்கணும், உண்மையில் ஒருமனப்பட்டிருக்கணும். அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி இருக்கும் பொழுது தான் ஆண்டவருக்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு
10ஆம் அதிகாரம் 17, 22 வசனத்து வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே ஒருவன் ஆண்டவரை சந்திக்க வருகிறான். அவன் பெரிய ஐஸ்வர்யவான். அவன் கேட்குறான், எனக்கு ரட்சிப்பின் அனுபவம், பரலோகத்தின் அனுபவம், அது எனக்கு நான் பெற்றுக்கொண்டா நான் என்ன செய்ய வேண்டும்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று என் பின்னாடி சிலுவையை தூக்கிட்டு வா. முதல்ல உற்சாகமாக வந்தான். ஆண்டவரை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு உற்சாகம் இருந்துச்சு. ஆனால் இப்படி சொன்னோன்னே அவன் எப்படி போகிறான்? துக்கமுடையவனாய் போடுகிறான். இப்போ ஆரம்பம் அவனுக்கு உற்சாகமாக இருந்துச்சு, முடிவு துக்கம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நாம் போகக்கூடாது. அதே மாதிரி தான் பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கலாத்திய சபைக்கு போய் அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆவியில் ஆரம்பிச்சிங்க, இப்போ மாம்சத்தில் போய் முடிக்க போகிறீங்க இல்லையா? புத்தியினர், இவ்வளோ புத்தியினர்களா நீங்கள்? நான் பவுலே ஆச்சரியப்படுறான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஓட்டம் விசுவாசத்துக்குரிய ஆவிக்குரிய ஓட்டம். ஹல்லேலூயா. அதனால தான் மாம்சத்தின்படி நம்ம பிழைச்சா அழிந்து போடுவோம். ரோமர் 8:13 அது சொல்லியிருக்கு, ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்கணும், அப்போ பிழைப்பீங்க. உன்னுடைய சரீரத்தின் கிரியைகளை நீ அழிக்கணும்னா எப்பொழுதும் வேத வசனத்திலே நீ தியானித்து கொண்டு அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும். அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஒரு வசனத்தை பார்க்கலாம். இப்படிப்பட்ட மேட்டிமையானவனுடைய முடிவு என்ன? நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் ஒரு நாள் இப்படி பார்த்து இந்த உலகம் பூரா எவ்வளோ பெரிய பெருமையோடு சிந்திக்கிறான். எவ்வளோ நான் செஞ்சது, எவ்வளோ நான் கட்டினது, இதெல்லாம் என்னுடைய பெருமை அப்படி சொல்லியிருக்கும்போது அவன் ஆண்டவர் அவனை அடிக்கிறார். அவனுடைய மகிமையை இழந்து போகிறான். அப்போ அவனுடைய ஆரம்பம் பெரிய காரியங்களை சிந்திக்கிறான், முடிவு அவனுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் ஒருத்தர் படிச்சிங்கன்னா, அங்கே கொரிந்து எழுதின அந்த நிருபத்தில் பவுல் இந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல ஜனங்களை கூட்டி வந்ததை குறித்து நினைவுபடுத்தி எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், நம்முடைய பிதாக்கள் எல்லாம் இந்த மேகத்துக்கு கீழாய் நடந்தார்கள், எல்லாம் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள், மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே ஞான போஜனத்தை தான் புசித்தார்கள், ஒரே ஞான பானத்தை தான் அவர்கள் குடித்தார்கள், ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அவர் எழுதுகிறார். அவங்களுடைய ஆரம்பம் எகிப்திலேருந்து அவங்க வெளிவரும் பொழுது மகா சந்தோஷமாய் மகா பலத்தோடு விசுவாசத்தோடு தான் அவங்க வர்றாங்க. ஆனால் அந்த அடுத்தது உபாகமம் 7, 6, 8 நம்ம பார்க்குறோம், கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவர் பலத்த கையினாலே அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்தார்னு பார்க்குறோம். அதே காரியத்தை உபாகமத்தில் எழுதுகிறார். அதே உபாகமம் 8:4 நம்ம பார்க்குறோம், 40 வருஷமாய் அவங்களுடைய வஸ்திரம்லாம் பழசாகலை. வனாந்தரத்தை கடந்து வராங்க, ஆண்டவர் கூட்டிகிட்டு வராரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். அவர்கள் கால்கள் வீங்கவில்லை. அதே சங்கீதம் 105:39-41 படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வழியிலே அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குறார். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பாய் வருகிறார். நல்ல திருப்தியான உணவு, தாகத்திற்கு தண்ணீர். ஆனால் வருகிற வனாந்தரத்திலே இதையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்குறார். இன்னும் அதே சங்கீதம் 105:37 படித்தீங்கன்னா, அவங்க ஆரம்பம் சந்தோஷமாக கிளம்புறாங்க எகிப்தை விட்டு. பொருளும் பணம், அது வரைக்கும் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஏழையாக இருந்தவங்க, அடிமையாக இருந்தவங்க, சோத்துக்கு லாட்டி அடிச்சிருந்தவங்க புறப்படும் போது எப்படி பண்ணுறாங்க? மிகுந்த செல்வந்தர்களாய் பணக்காரர்களாய் புறப்படும் பொழுது. ஆனால் அதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யூதா புஸ்தகத்தில் எழுதின 5ஆம் வசனம் 2 நம்ம வாசித்தா, இப்படி அவர்களை அழைத்து வந்த ஆண்டவர் அப்படி இருந்தும் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயில்லை. ஏன்னா அவர்கள் தேவனை விசுவாசிக்காதனால்
தேவன் அவர்களை அழிவின் பாதையிலே கொண்டு போனார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 10 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5 விதமான பாவங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மகாபெரிய கிருபையால் அவர்களை விடுவித்து வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்திட்டு வர்றார். அப்போ 5 விதமான பாவங்கள், டெட்லி சின்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் டெட்லி சின்ஸ். இன்னைக்கு இதெல்லாம் சபையிலையும் குடும்பத்திலையும் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இதை நான் படிக்கிறேன், ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, முதலாவது இச்சை. எதை பார்த்தாலும் இச்சை. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், அவனுக்கு கொடுக்காத, நான் தான் சாப்பாடு. எதுனால இச்சை. அடுத்தது வேசித்தனம், கெட்ட சிந்தை. நோவாவின் காலத்தில் இருந்தது போல் இருக்கிற நாளிலே நான் மறுபடியும் வருவேன். ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துனாலும் அவங்க இச்சை, வேசித்தனம், விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை. எதை கேட்டாலும் ஆசை. அப்போ தேவனை பரீட்சை பார்க்கறது. எனக்கெல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும். முறுமுறுத்தல் இருக்கிறதுலே மோசமான பாவம் இதுதான், முறுமுறுத்து. எதை எடுத்தாலும் முறுமுறுக்கிறது. எல்லாத்தையும் சிரிச்சு பேசுங்க, எல்லாத்தையும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் போகிற இடத்துல, நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களால் அவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் வரணும். இப்போ வராருப்பா, இவர் வந்தாலே நமக்கு எல்லாம் நல்ல 4 வார்த்தை நல்லதாக பேச சிரிச்ச மாமா இருக்காரு. சில பேர் பாரு வாயத்திறக்க என்ன, வீட்டுக்குள்ளேயே நடக்கும். கனவு ஒரு கப்பு டீ கொண்டான்னு சொல்லியிருப்பாரு. என்ன காதில் அவ்வளோ வேறு நேரம் கிடையாது. நேரங்கள் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலையாக இருக்குன்னு தெரில, சொல்கிறியா இல்லையா? கொஞ்சம் டீ கேட்டேன், எல்லாம் தெரியும். வீட்டில் தானே உட்காந்துருக்கா, மெதுவாக குடி, சொல்கிறவா இல்லையா? விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் உடனே அழிச்சு போடல, 40 வருஷம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு என்ன நினச்சாங்க, இந்த ஆண்டவர் அவ்வளோதான், நம்மளை ஒன்றும் பண்ணாமல் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். 5 விதமான பாவங்கள், இவைகள் எல்லாம் நம்மை அழிவை நோக்கி நடத்தும். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த குழி நரிகள், சின்ன சின்ன குழி நரிகள், சிறு நரிகள் போன்ற அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். குழி நரிகள், சிறு நரிகள். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவங்கள். இன்றைக்கி ஒரு நாள் தானே போய் சொன்னேன் அடிமை. இப்படியே சின்ன சின்ன பாவங்கள் உனக்கு பக்கவாட்டிலே வந்து நுழைந்து அது அங்கே வேறு ஒன்றை நீ இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. அது ஒன்று அழிச்சே போட்டுரும். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். இந்த சின்ன சின்ன பாவம்னு நீ விடுற பாரு, அதுதான் டேஞ்சரஸ். சின்ன சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் பாவம். நீ எதுக்கு நீ ஒன்று அனுமதிக்காத. ஹல்லேலூயா. அது வேறு விட்டு வளர்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துறாத. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய பாதை அது ரொம்ப அகலமானது. அதுவும் இன்னைக்கு நம்ம இருக்கிற நாட்கள் கொடிய காலங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது, கொடுமையின் காலம், பெரிலஸ் டேஸ். அதுபோல் இன்றைக்கி நம்ம பெரிலஸ் டேஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அசட்டையாக இருந்துடாதீங்க. ஆனால் இந்த நாட்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு இடரல் உண்டு, ஆனால் உன் இருதயம் கலங்கக்கூடாது. இந்த உலகம் மோசமான உலகத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளே தான் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம்னா என்ன? இந்த பூலோகத்தில் அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை, சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் இதே உலகத்தில். அப்போ தான் இந்த உலகத்தில் மற்றவன் பார்ப்பான், என்னடா இந்த மாதிரியான சூழ்நிலையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவ்வளோ எல்லாத்துக்கும் உதவி செய்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை செய்கிறாங்க, பெற்றோர்களை கனம் பண்ணுகிறாங்க, கணவன் மனைவிக்குள்ள உறவு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவங்க பொய்யே சொல்ல மாட்டேங்கிறாங்க, இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் ஒரு வித்தியாசமான கூட்டம்னு சொல்லி நமக்குள்ளே இருந்து பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி தான் நீங்கள் மாறணும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கொடுத்து படிங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன? அங்கே பூசிப்பு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டில் எல்லாம் குடிக்கிறது, சிகரெட்டை குடிக்கிறது, டிவி பார்க்கறது எல்லாம் இருக்கிறது.
ஆனால் அங்கே என்ன இருக்காது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம். அப்போ சந்தோஷமும் சமாதானமாக இந்த வருஷம் பூரா இருந்தேன். நான் ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நான் இருந்தேன். எல்லா நாள்லேயும் சந்தோஷமாக நான் இருந்தேன், சமாதானத்தோடு இருந்தேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் தான் முதல்ல தூக்கிடுவேன். நான் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் சமாதானத்தை இழந்திருக்கேன், எத்தனையோ நாள் எனக்கு சந்தோஷம் போயிருக்கு. ஆனால் அதை ஜெயித்து எப்படி செய்ய முடிஞ்சு? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட உதவிக்கு போனோம். அவர் என்ன பண்ணுறாரு? He keeps at bay every spirit of darkness. Hallelujah. அடிச்சு விரட்டுறாரு. ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்காரு. அதனால தான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இது செய்யாமல் தான் அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாங்க, அவிசுவாசமாக இருந்தாங்க, முறுமுறுத்தாங்க, கீழ்ப்படியில். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், 8, 17, 19 வாசிச்சதுன்னா அவர்களுக்கு இளைப்பாறுதல். அங்கே நம்ம மரிச்ச பிறகு நம்மளுக்கு ஒரு இடம் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அங்கே அவங்களுக்கு பங்கு இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறது, நான் யாசதா எடுத்துட்டேன், நான் விசுவாசி, நான் வார ஆலயத்துக்கு போகிறேன், அதனால் எனக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு. ஏமாந்து போயிடாத. உன்னுடைய பூலோகத்திலே நீ எப்படி வாழ்கிறாய், இந்த ஆண்டவரை எப்படி மற்றவர்களுக்கு நீ பிரதிபலிக்கிறாய் என்பதை பொறுத்து தான் இருக்கு. இதை பாருங்க. பீலையாம்னு என்னாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பீலையாம்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி. கடைசியில் அவனுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட பாவம் இருந்துச்சு. அதான் பொருளாசை, ஹிடன் சின். அதனால் அந்த பீலையாமுடைய முடிவு, அவன் ஆரம்பத்தில் ஆண்டவரால் மதிக்கப்பட்டு ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி முடிவில் கொலை செய்யப்படுகிறான். ஹல்லேலூயா. ஏன்? அவனுக்குள்ள இருந்த ஹிடன் சின், பணத்தாசை. ஹல்லேலூயா. ஆக இந்த மெயின் ப்ராப்ளம், மெயினி கிறிஸ்டியன்ஸ், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் தங்கள் திரைமறைவில் செய்கிற பாவம், உள்ளுக்குள்ள செஞ்சு கொண்டு இருக்கிற பாவம், அதை அறிக்கையிடுறது இல்லை. ஹல்லேலூயா. நான் தாவீது பாருங்க, எவ்வளோ பெரிய ராஜா, இத்தனை சங்கீதங்கள் எழுதினவன், 130 சங்கீதத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே தேவனே நீர் ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஏன்னா என் இருதயம் என்னால் அறிஞ்சிக்க முடியாது. என்னை ஆராய்ஞ்சு என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். இந்த ரெண்டுலாம் வெளியே தெரியாது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருங்க தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ரெண்டு குறித்து நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க யாருமே பார்க்கல, ஒன்றுமே நடக்கலை. ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை அவர் குறிப்பாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கார், உன் சிந்தனையை வாட்ச் பண்ணிடுறார். நீங்கள் அறிக்கையிட்டு முடிவு உங்களுக்கு அழிவாய் போய்விடாதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாய் நீங்கள் இருங்க. இதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பேரும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் விசேஷித்த அபிஷேகங்களையும் ஞானத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள். ஒருத்தன் பேர் சாம்சன். அவன் நியாயாதிபதி, இஸ்ரவேலர்களை ரட்சிக்க வந்த நியாயாதிபதிகள் ஒருத்தன். ஆண்டவரால் விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவன். முதலாவது சாம்சன். அவனுடைய ஆரம்பம் எல்லாம் பார்த்து சாம்சனை பார்த்து அப்படி பயந்தாங்க. ஓ, இவன் தேவனுடைய மனுஷன், இவங்கிட்ட யாரும் கிட்ட போக முடியாது. பெரிய பெரிய படைகள்லாம் அவனை கண்டு நடுங்குச்சு. ஆனால் அவனுக்குள்ள இச்சை, வேசித்தனம் என்ன பண்ணுச்சு? ஒரு பொம்பளை மடியில் போய் படுத்து கிடக்கிறான். அந்த பொம்பளை பிசாசுக்கு ஏஜென்ட்டு. அவ இவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி என்ன பண்ணான்? ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை, அதிகாரத்தை, பவரை தந்திரமாய் எடுத்துக்கொண்டான். அல்லையா? அப்படிதான் முதல் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை பிசாசு எப்படி திருடிட்டான்? தந்திரமாய் திருடி கொண்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சேட்டன் இஸ் நாட் அ குட் ஃபைட்டர், ஹி இஸ் அ டிசீவர், கன்னிங். அவன் ரொம்ப தந்திரமாக தான் ஆக்ட் பண்ணுவான். அதனால் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த ஆள் யாருன்னா சாலமன், கிங் சாலமன். எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட மனுஷன். இந்த வசனத்தை எழுதுறதே அவர் தான். ஒரு மனிதனுடைய துவக்கத்தை பார்க்கணும், முடிவு முக்கியம். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எழுதுனது அவர் தான். மகா ஞானி,
உலகத்தில் உள்ள அவ்வளோ ராஜாக்களும் அவரை பார்க்கணுன்னு வந்தாங்க. இவர்கிட்ட ரொம்ப விசேஷ ஞானம் இருக்குதாம்ல, அவ்வளோ ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து வச்சிருந்தாரு. கடைசியில் அவன் முடிவு என்னாச்சு? ஆரம்பம் அப்படி இருந்துச்சு, முடிவு வேசித்தனம், விக்கிரக வழிபாடு, விசுவாசிகள் பட்டியல அவருடைய பேரே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் நீதிமானாய் நேர்மையாய் வாழ்ந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் வாக் அப்ரைட். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது, wicked will be wiped out like a whirlwind. ஒரு சூறாவளியை காற்று அடிச்சுக்கிட்டு அப்படியே வருத்தி வந்துச்சுன்னா அது பாதையில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடும். அது மாதிரி துன்மார்க்கன் அழிஞ்சு போவான். ஆனால் நீதிமான்களாகிய நாம் இந்த உலகத்துக்கு தூண்கள். righteous people, we are pillars of this world. God blesses only righteous people. அப்படிப்பட்ட சாலமோன் அவனுடைய முடிவு ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. ஆனால் முக்கியமாக உணர்ந்து கொள்ளணும், ஒரு விசுவாசியோடைய முடிவு எப்படி இருக்கணும். நம்மளாம் விசுவாசிகள், நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்காது. ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நாம் அதை ஒப்பிட முடியும், ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம ஒப்பிட முடியும். ஆனாலும் அவனுடைய ஓட்டம் நேர்மையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை உன் வாழ்க்கையிலே கை கொண்டு ஓட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஓட வேண்டும். உலகத்தின் ஆவி, மாம்சத்தின் ஆவி, பிசாசின் கிரியைகள், இந்த மூன்றையும் நீ மேற்கொள்வதுதான் ஜெயம் கொள்கிறது. ரட்சிக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆனால் மாம்சத்தில் இருக்க உனக்குள்ள பாவத்தின் வல்லமை கிரியை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரியை பண்ணிக்கிட்டே இருக்கும். கதவை திறந்து விட்டுறக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் அனுதினமும் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம். பாவத்தின் வல்லமையை நாம் ஜெயிக்கிறவர்களாய் இந்த ஓட்டப்பந்தயத்திலே நாம் ஓட வேண்டும். ஜெயம் பெற்று தீவ கிரீடங்களை நாம் பெற்றுக்கொள்வர்களாய் நாம் ஓட வேண்டும். கடைசியாக நாம் இதில் 3 விதமான ட்ரிபிள் எஸ் என்னன்னா, செப்பரேஷன், இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இந்த பூலோகத்தில் நாம் வாழ வேண்டும். செப்பரேஷன், சஃபரிங், ஆண்டவருக்காக தீங்கு அனுபவித்து பாடு அனுபவிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வது, நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தியாகமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். மற்றவர்களுக்காகவே எப்பொழுதும் விட்டு கொடுத்து, மற்றவர்களுக்காகவே உதவி செய்து, மற்றவர்களை பற்றியே நம்மளுடைய சிந்தனை, ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப். ஏன்னா ஆண்டவர் சிலுவையில் அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபிஷியல் பிளட்டை சிலுவையில் அவர் சிந்தினதுனால்தான் உனக்கும் எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. செய்தியின் மூலமாய் ஆண்டவரே நீர் வல்லமையாய் பேசி இருக்கிறீரப்பா. உம்முடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தையை குறித்து பேசியிருக்கிறீர், உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பேசியிருக்கிறீரப்பா, உம்முடைய தாழ்மையை குறித்து பேசியிருக்கிறீரப்பா, உம்முடைய கீழ்ப்படிதலை குறித்து பேசியிருக்கிறீரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த விதமான ஹல்லேலூயா கண்டிஷனும் போடாத அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்பை குறித்து பேசியிருக்கிறீரப்பா. இந்த நாளிலே எங்கள் துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவு ஆண்டவரே அது சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைந்ததாக அந்த முடிவு இருக்கணும்ப்பா. எங்கள் முடிவு அழிவாய் மாறிடக்கூடாதுப்பா. ஆனாலும் ஆண்டவரே எங்களை கிருபையாய் நீர் ஜீவனோடு வைத்து எதற்காக இந்த தீபம் அணைந்து போகாமல் நீர் எரிய விட்டிருக்கிறீரோ அந்த காரியத்தை நாங்கள் பூலோகத்திலே சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் ஜாக்கிரதையாகவும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் இந்த ஓட்டத்தை முடிக்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு இடைபடும். துதிக்கான மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.